Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 616 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த லூசு பைய சீசரு தேவையில்லாம லூஃபி கிட்ட வாயை விட்டு கடைசியில அதே வாயில அவன் வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத அளவுக்கு பொங்குன்னு ஒரு அடி வாங்கினால அது அவனோட ஆளுக பார்த்துட்டு ஐயோ மாஸ்டர் உங்களையே அடிச்சிட்டானான்னு சொல்லி கத்திக்கிட்டே போவானுங்க. மொமனசுக்கேவாலெல்லாம் நம்ப முடியல இப்படி ஒரு அடி அடிப்பான்னு. அங்க பார்த்தா சீசரோட மூக்கு உடஞ்சு போச்சு. ஐயோ வலிக்குதே ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். நான் என்ன சொல்றேன்னு நீ கேட்கவே மாட்டியாடான்னு சொல்லி மூஞ்சில இருந்து கையெடுப்பான். பார்த்தா லூஃபியோட கையச்சு அவன் மூஞ்சில தெளிவா தெரியும். மூக்கெல்லாம் சப்பி போச்சு. ஒரு நாளை கண்டிப்பா இருந்து தப்பிக்கவே முடியாது. எனக்கு பின்னாடி ஒரு பைத்தியக்கார பைரட் இருக்காண்டா. அவன் தான் 7 வாலால ஒரு ஆளான டோஃப்ளமிங்கோ. சொல்ல போனா அவன் நியூ வேர்ல்டுல ஒரு பெரிய தலைக்கட்டு. ஸ்மால் ஆர்ம்ஸ், வார் வெப்பன்ஸ், ட்ரக்ஸ் அது இதுன்னு பெரிய பெரிய ரிஸ்கான வேலை எல்லாத்தையுமே செய்யறது அவன் தான். சொல்ல போனா அண்டர் கிரவுண்ட் தாதாக்கள் இருக்கானுல்ல, அவங்களோட மாஸ்டர் மைண்டே அவன் தான். அவன் ஏகப்பட்ட வேத்து கூட லிங்க் வச்சிருக்கான். அப்படி ஒருத்தங்க கூட எல்லாம் உன்னைய கம்பேர் பண்ணா நீ ஒண்ணுமே இல்ல. உன்னையும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸ்களையும் சரி அவன் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொன்ன உன்னைய லூஃபிக்கு செம காண்டாயிரும். உடனே அப்படியே கடுப்பாயி அவனை நோக்கி அப்படியே நடந்து வருவான். ஐயோ அவன் வரத பார்த்தா மறுபடியும் அடிப்பான் போலேன்னு அப்படியே சமாளிப்பான். நான் வேணா உன் உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்றேன். பேசாம என் காலு கடியில விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எல்லாத்தையும் இங்கே இப்படியே மறந்துடுறேன். நல்லா யோசிச்சு பாரு. என் மேல கைய வச்சுன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் உன் மேல வந்து பாய்வாங்க. சொன்னா கேளு. நான் சொல்றது உனக்கு புரியுதாடா? நான் யார பத்தி எல்லாம் சொல்றேன்னு தெரியுதா? 4 எம்பரர்ஸும் வார்லாட பத்தியும். உன்னெல்லாம் கண் இமைக்கும் நேரத்துல கடல்லையே புதைச்சிருவானுங்க. நீ இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் உன்னை இந்த ஸ்பாட்லயே மன்னிச்சிடுறேன். அவங்களால உனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து வராது. அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு விடாம பேசி பார்ப்பான். ஆனா லூஃபி அவனை நோக்கி அவன் பாட்டுக்கு நடந்து வருவானா. அப்படியே அவன் பக்கத்துல வரும்போது டப்புன்னு அவன் வாயை ஓபன் பண்ணி பயங்கரமான பவரை வச்சு லூஃபி அட்டாக் பண்ணுவான். நம்மால இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சும்மா பட்டால்னு வெடிக்கும். அவ்வளவுதான் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எங்க வந்து யாருகிட்ட வச்சு செஞ்சுட்டல எப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பான். உடனே அவன் அல்ல கைகளும் அவனை பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் பண்ண அட்டாக்ல அங்க இருக்க இரும்பே மெல்ட் ஆயிருச்சு. அப்படி இருக்கும்போது அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிருக்கான். சரி லூஃபிக்கு என்னாச்சுன்னு சுத்தி முத்தி பார்த்தா ஆளையே காணும். என்ன மெல்ட் ஆயிட்டானா இல்ல காத்தோட காத்த கரைஞ்சிட்டானா? இதெல்லாம் அவனுக்கு தேவையா? பேசாம என் கால்ல விழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா பய பாடியில எந்த ஒரு ஸ்கிராச்சும் இல்லாம பின்னாடி நின்னுட்டு இருப்பான். இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. லூஃபி இன்னுமே சீசர் மேல கொலை வெறியில தான் இருக்கான். ஏன்னா அவன் பண்ண வேலை அப்படி. அவன் அப்பவுமே பில்டப் பண்றதை விடவே இல்ல. இந்த நியூ வேர்ல்டுக்கு ஏகப்பட்ட கத்துக்குட்டிங்க வருவானுங்க. இப்ப இந்த லேப்ல ஒரு மான்ஸ்டர் ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு தான் வெர்கோ. அவனோட ஆர்மமெண்ட் ஹாக்கி பவர் அளவுக்கு எவனுமே ஸ்ட்ராங் இல்ல. ஸ்மோக்கரும் சரி ட்ரெஃபால்கர்லாவும் சரி. ஏன் உன்னோட மொத்த குரூவுமே அவன் கையால சாக போறீங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பான். லூஃபி அதெல்லாம் எதையும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கையை சுத்த ஆரம்பிச்சிருவான். அடே நீ செத்துருவேன்னு சொல்றேன்டா, ஏன்டா கேட்கவே மாட்டேங்கிறான்னு கேட்பான். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்லி மூஞ்சில ஓங்கி ஒரே குத்து. இதுக்கு முன்னாடி அடிச்சதை விட இது பயங்கர ஸ்ட்ராங்கான அடி. அவ்வளவுதான். இனிமேட்டெல்லாம் சீசரால எதுவும் பண்ண முடியாது. அப்படியே கட் பண்ணி இங்க சேடு மேனுஃபேக்சரிங் ரூமை காட்டுறாங்க. அங்க இப்ப வெர்கோக்கும் ஸ்மோக்கருக்கும் பயங்கரமான சண்டை. ஸ்மோக்கருக்கு என்ன காட்டுன்னா அந்த வெர்கோ அவன் நேவி ஆளுகளை கொன்னால அந்த கடுப்புல சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா வெர்கோக்கு கான்பிடென்ட் என்னன்னா ஸ்மோக்கரால அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு. இருந்தாலும் ஸ்மோக்கர் விடுற மாதிரி இல்ல, வேற லெவல்ல சண்டை போடுவான். ரெண்டு பேருமே ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அடிப்பாங்களா. ஸ்மோக்கருக்கு கொஞ்சம் பெயின் ஆகும். உடனே வெர்கோ தம்பி உனக்கெல்லாம் புத்தியே வராதா? உன்னை விட என்னோட பேசிக்கான ஃபைட்டிங் ஸ்கில்லும் ஹாக்கி பவரும் ரொம்ப ரொம்ப பெட்டர். அது கூடவா உனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரை பயங்கரமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ரெண்டு பேரும் விடாம முட்டிக்குவானுங்க. சொல்ல போனா ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவானுங்க. சண்டை பட்டு பயங்கரமா நடக்கும். வெர்கோ கண்டமேனி அட்டாக் பண்ணுவான். ஸ்மோக்கரால தடுக்க மட்டும் தான் முடியும். சரின்ட்டு ஸ்மோக்கரும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் புடிச்சு இழுத்து மூஞ்சிலேயே ஒரு குத்து. ஸ்மோக்கர் அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். உடனே வெர்கோ இருந்துட்டு இப்ப என்னடா ஆளு எல்லாத்தையுமே ஏமாத்திட்டேன்னு சொல்லி கடுப்புல சண்டை போறியான்னு கேட்பான். ஆமாடா பைரட் வெர்கோ, உன்னெல்லாம் என் கையாலேயே சோழிய முடியணும்னு கொலவெறியோட எந்திரிப்பான். அவனுக்கு கான்பிடென்ட் ஸ்மோக்கரோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி எல்லாம் அவனை ஜெயிக்க முடியாதுன்னு. இப்ப ட்ரெஃபால்கர்லாவாலையும் எதுவும் பண்ண முடியல. இல்லன்னா அந்த வெர்கோவெல்லாம் 5 நிமிஷத்துல காலி பண்ணியிருப்பான். அதே நேரம் இப்ப பிரச்சனை என்னன்னா வெளியில இருந்த அந்த ஷினோகுனிங்கிற கேஸ் வெளியில மட்டும் இருந்திருந்தா பஞ்சாயத்தே இல்ல. ஒரு ரூமுக்கு சீசர் பரப்பி விட்டுட்டான். இன்னொரு ரூம்ல கேஸ் வெடிச்சு செவரு டேமேஜ் ஆகி அந்த கேப் வழியா உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுல இருந்து இப்ப நம்மளால சேஃப்டியான ஒரு இடத்துக்கு தப்பிக்கணும். இன்னுமே ஜோரோ அந்த ஏரியாக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கான். டசிகி இருந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போடா, ஸ்ட்ரெயிட்டா போ. குழந்தைங்க கூட வழிய சொன்னா கரெக்டா போவாங்க. ஏன்டா உசர வாங்குறேன்பா, வாய மூடு, உனக்கு தான் அடிபட்டு இருக்குது இல்ல, பேசாம கெடன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போக சொன்ன மூதேவி ரைட் எடுத்து அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஐயோ அந்த வழி இல்லடா இந்த வழின்னு ஒரு டோருக்குள்ள போக வைக்கிறதுக்குள்ளேயே 3 டைம் அந்த இடத்துக்குள்ளேயே சுத்தி தான் போவான். இப்படி ஜோரோ அவளை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு. சோ அவங்க நேவி ஆளுங்க கூடவே நம்ம ஆளுங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கேர
உஷாரா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இப்பதான் செடேட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஓடிட்டே இருங்க. நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லி எல்லாம் வெறி கொண்டு கத்திட்டு போவாங்க. இவங்க எல்லாத்தையும் லீட் பண்ணி கூப்பிட்டு போறது நம்ம செஞ்சு. அப்படியே கட் பண்ணா இங்க சாப்பர் மோச்சாவை படுக்க போட்டு உன்னால முடியும் கமான் கமான்னு சொல்லி படுக்க போட்டு ஏறி மிதி மிதின்னு மீச்சிட்டு இருப்பான். எதுக்குன்னா அவ தின்ன கேண்டிஸ் எல்லாத்தையுமே வாந்தி எடுக்கிறதுக்காக. இப்போ தப்பிச்சவங்க எல்லாருமே ஆர் பில்டிங்கை நோக்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட லாஸ்ட் பாயிண்ட். அப்போ லூஃபி அங்கதானே இருக்கான்னு பார்த்தா அங்கதான் இருக்கான். ஆனா இவங்க போறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், லூஃபி இருக்கிறது 0, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர். அதே நேரம் அந்த சாமுராயி ஐயோ மொமனோசுகே உனக்கு என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை எப்படியாச்சும் நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படி இப்படின்னு கத்திட்டே வருவான். மேட்டர் என்னன்னா அந்த சின்ன பொண்ணு மொமனோசுகே டிராகனா மாறினதை அவங்கிட்ட சொல்லிட்டா. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இதுக்கு முன்னாடி ஒரு பச்சை டிராகனை போட்டு வெட்டுன்னு வெட்டி கொலவெறியோட மிதின்னு மிதிச்சு நசுக்கி தள்ளானுங்கல்ல, அந்த டிராகன் தான் நினைச்சிட்டு ஐயோ என் பையனை போட்டு நான் அந்த அடி அடிச்சிட்டேனே, நான் எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். எங்க ஓடுவான்னா அந்த பி பில்டிங் நோக்கி. ஏன்னா அந்த இடத்துல தான் வச்சு பொலன்னு பொழந்து கட்டினானுங்க. ஆனா அந்த இடம் ஃபுல்லா கேஸால ஃபில் ஆயிருக்குது. அதெல்லாம் முன்னாடி பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலா அப்படியே ரிவர்ஸ்ல இவனுக்கு ஓடணும். ஆனா பையனை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த கூறு கட்டவன் கேஸை பார்த்து ஓடிட்டு இருக்கான். அவன் இல்ல என்னோட தைரியமும் பவரும் எந்த கேஸா இருந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு என் பையனை காப்பாத்த கூட்டிட்டு போகும். மொமனோசுகே நான் உன்னைய காப்பாத்துவேன்னு அவன் பாட்டு கத்திட்டே ஓடுவான். ப்ரூக்கு அட லூசு கிறுக்கு முட்டா பையில சொன்னா கேளுடான்னு கெஞ்சி கெதறி பாப்பா ஒண்ணு வேலைக்காகல. இங்க உசோப்போட தான் ரவுஸ் செவுத்துல காதை வச்சு அப்படியே ஃபீல் பண்றாராமா. சி பிரிசம் ஸ்டோன் இங்கதான் இருக்கான்னு. அதையும் கன்ஃபார்மே பண்ணிட்டான். கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். என் மண்டைக்குள்ள இருக்க அலாரம் அப்படித்தான் சொல்லுதுன்னு டோரை ஓபன் பண்ணுவான். அப்படியே கேஷுவலா எட்டி பார்த்திருந்தா பரவாயில்ல. கண்ணை மூடிட்டு சரி என்னவா இருந்தா என்ன, இங்க என்ன பெரிய பாதாம் பிஸ்தா பருப்புகளா இருக்க போறானுங்க, போறோம் செக் பண்றோம் கிளம்பி போய்கிட்டே இருக்கோமா. அப்புறம் தான் காட்டுறாங்க உள்ளுக்குள்ளதான் அந்த மஞ்சமாக்கானுங்க அத்தனை பேரும் இருக்கானுங்க. வாயை மூடிட்டு வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது, புலம்பிக்கிட்டே வந்திருப்பான். உடனே எல்லாருமே பாத்துட்டானுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குத்துனாலே நம்ம தாங்க மாட்டோமே, இத்தனை பேரா, ஐயோ மாட்டிட்டமே, இப்ப என்ன படுதுன்னு தெரியலையேன்னு உள்ளுக்குள்ள பீதி பயங்கரமா வேர்த்து ஊத்தும். அவனுங்க வேற கண்ணை நீட்டி நீ எங்க எனிமி தானே செத்தடான்னு சொல்லி சுட ரெடி அனுப்பானுங்க. ஐயோ எப்ப பார்த்தாலும் எனக்கு இப்படியே நடக்குதுன்னு புலம்பி தள்ளுவான். அப்படியே கட் பண்ணா இங்க வெர்கோக்கும் ஸ்மோக்கருக்கும் சண்டை கண்டமேனிக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. ஸ்மோக்கர் 2 அடி அடிச்சா வெர்கோ 2 அடி அடிப்பான். அலி ஸ்மோக்கர் தான் நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டுவான். ஆனா அந்த வெர்கோ அவனோட அடி எல்லாத்தையுமே அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி கேஷுவலா தடுத்துருவான். இதுல இருந்து என்ன தெரியுது, நான் ஸ்மோக்கரால வெர்கோவை ஜெயிக்க முடியாது. என்னப்பா கண்ணு உன் ஆசை தீர அடிச்சிட்டியா, இப்ப ஏன் டேர்ன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரோட வயித்துல சும்மா குமுன்னு குமுறு எடுத்து அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு வாயிலே ஒரு மிதி. அவ்வளவுதான் அப்படியே தெரிச்சு போய் விழுவான். கண்ணா நீ ஜஸ்டிஸை எவ்வளவுதான் டீப்பா நம்பினாலும் வீக்கா இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நெக்கலா சொல்லுவான். அவ்வளவுதான்.